வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான கட் ஆஃப், சரிங்களா? அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் ஒரு ரிசல்ட் அப்டேட்டட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார், எப்படி சார் நீங்கள் சொல்கிற 130 கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா 7.5 லட்சம். அதில் எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா 5.25 லட்சம் சம்திங், சரிங்களா? டோட்டலாக 74% தான் அட்டன் பண்ணியிருந்தாங்க. மீதி 26% வந்து அட்டன் பண்ணல, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்த வேக்கன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2327 வேக்கன்சி தான் அவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 213 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது குரூப் 2க்கு வந்து ஃபஸ்ட்டு 507 ப்ளஸ் ஒரு 27, சரிங்களா? இவ்வளோ குரூப் 2க்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணது 507, அடுத்து ஆடண்டமில் போட்டது ஒரு 27. அதுக்கு அடுத்ததாக வந்து 2ஏல ஒரு 1820 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 186 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? மொத்தமாக இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2540 வேக்கன்சி இருக்குது. இதில் குரூப் 2க்கு வந்து எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10 அந்த 1:10 அந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா 534 பேர், சரிங்களா? அவங்க வந்து ரவுண்ட் பண்ணி 550ன்னு வச்சுட்டாங்க. அப்படின்னா 5500 பேர். இதில் ஒரே மார்க் எடுத்தவங்க அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து 5500 பேர்த்தையே கூப்பிட மாட்டாங்க, நியர்லி ஒரு 6000 பேர்த்த கூப்பிடுவாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரூப் 2ஏக்கு ஒரு 1820 வேக்கன்சி இருக்குது. இந்த 1820 ப்ளஸ் ஒரு 186, சரிங்களா? இது எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2010 வேக்கன்சி கிட்ட வருது, சரிங்களா? இதுக்கு சேம் 20100 பேர்த்த கூப்பிட மாட்டாங்க. இதுலேயும் சேம் மார்க் இருக்கவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னா நியர்லி ஒரு 21,000 கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்போது டோட்டலாக குரூப் 2க்கும் 2ஏக்கும் வந்து எவ்வளோ பேர்த்த கூப்பிடுவாங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 27,000 பேர்த்த கூப்பிடுவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களோட டோட்டல். நியர்லி பார்த்திங்கன்னா 27,000 கூப்பிடுவாங்க. 25 எக்ஸாக்டாக கூப்பிட மாட்டாங்க, கூட இன்னும் ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்த்து தான் கூப்பிடுவாங்க. ஸோ நியர்லி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 27,000 பேர்கிட்ட வருவாங்க, சரிங்களா? கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் எப்படி இருந்தது, சரிங்களா? ஈஸியாக இருந்ததா, மாட்ரேட்டாக இருந்ததா, அதையும் ஒரு இதாக நம்ம எடுத்துக்கிட்டு இது கூட அதாவது என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக மெயின்ஸுக்கு எவ்வளோ பேர் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க, சரிங்களா, செலக்ட் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது. இது கூடவே ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸ்பெஷலைசேஷன்னா இப்போ பர்சனல் கிளர்க் இருக்காங்க, ஸ்டெனோ இருக்காங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்காங்க, அடுத்து ஜேசிஏ, காமர்ஸ் படித்தவங்க, சிஎஸ்சி படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க, கோஆப்ரேட்டிவ் படித்தவங்க, இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இதுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்தோன்னா இந்த 3 இதையும் வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறோம், சரிங்களா? கட் ஆஃபோட ப்ரெடிக்ட்டுங்கிறது சாதாரணமாக இப்படி வாய்க்கு வந்த ஒரு நம்பரை சொல்கிறதெல்லாம் இல்லைங்க, கஷ்டப்பட்டு நம்மளும் சொல்கிறது தான், சரிங்களா? இத்தனை ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் கட் ஆஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 to 5 மார்க்ஸ், சரிங்களா? மேபி 5 மார்க் முன்னாடியும் இருக்கலாம், 5 மார்க் பின்னாடி இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் ஆஃப் போட்டுட்ருக்கோம். நம்ம கட் ஆஃபுங்கிறது ரொம்ப வருஷம் எல்லா எக்ஸாமுக்குமே போட்டுட்டு தான் இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம கட் ஆஃப் வந்து 90% வந்து அதுதான் அங்கேயும் வந்துட்டுருக்கு, சரிங்களா? நம்ம கட் ஆஃப் போடுறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் நம்ம எப்படி கட் ஆஃப் போடுவோம் அப்படிங்கிறது, சரிங்களா? இந்த குரூப் 2க்கு வந்து ஓசி பார்த்திங்கன்னா ஒரு 153 அந்த சம்திங்கில் வரலாம். மேபி 3 மார்க் கூடவும் வரலாம், 5 மார்க் கூடவும் வரலாம், 5 மார்க் கம்மியாகவும் வரலாம், சரிங்களா? 5 மார்க் கூட தேவையில்லை, 3 மார்க் கூடவும் வரலாம், ஒரு 156ஆகவும் இருக்கலாம், இல்லை 150ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 148. அடுத்ததாக பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 144. அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் 147. அடுத்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 142. அடுத்து எஸ்சிஏக்கு 140, எஸ்டிக்கு 138, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 148 வரலாம், சரிங்களா? பிசிக்கு 139 வரலாம்,
பிசிஎம்முக்கு 132 வரலாம், எம்பிசிக்கு 138 வரலாம், எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 131, எஸ்டிக்கு 128. சரிங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நம்மளோட கண்டிஷன் படி 3 மார்க் கூட இல்லை 3 மார்க் கம்மி அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக பிசிக்கு 145, 144 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு 144 வருது அப்படின்னா எம்பிசிக்கும் மேபி 144, 143 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ்சிக்கும் 143, 140 அந்த 140 பிலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே நாம் இன்னும் 5 மார்க் தான் சேர்த்து படிக்க சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 213 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் ஒரு 200 இல்லை 250 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நியர்லி மெயின்ஸுக்கு வந்து ஒரு 30,000 வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி 30,000 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 30,000க்கு இது கட் ஆஃப் வந்து 130க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 130க்கு மேலே இருக்க எல்லாருமே படிங்க. நீங்கள் அப்படி படித்து உங்களுக்கான மெயின்ஸுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் குரூப் 4க்கு நீங்கள் படித்தது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்த 2 மாதத்தில் வர குரூப் 2, 2Aக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? இது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி கிடைச்சா சக்ஸஸ், கிடைக்கல அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடீஸாக நீங்கள் நினச்சிக்கோங்களேன். ஏன் ஒரு 130லேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சரிங்களா? 125லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னாலும் அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் 130லேருந்தே படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRPIAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.